வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஃபேன்சி காட்டன் சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் ஒரு லோட்டஸ் டிசைன், அதுவும் ஈஸியான முறையில் குயிக்காக பண்ணி முடிக்கிற மாதிரி அந்த மாடல் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரியை பார்க்கலாம். இது ப்ளவுஸோட கிளாத்து ப்ளைனாக இருக்குது. இந்த சாரியில் பைப்பிங் இருக்குது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. இப்போது பார்டர் பகுதியில் கொஞ்சம் பெரிய சைஸு டிசைன் இருக்குது. மேலே எல்லாமே சின்ன சின்னதாக எம்ப்ராய்டரியில் லோட்டஸ் டிசைன் இருக்கிற மாதிரி உள்ள டிசைனில் இருக்குது. இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை நம்ம ரெண்டாக மடிக்கலாம். கிளாத்தோட உயரத்துக்கு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க. கிளாத்தோட மடிப்பு பாகமும் கேன்வாஸோட மடிப்பு பாகமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச் வரும். அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. உள்பக்கம் 1/4 இன்ச் அளவு அந்த லைன் வர்ற மாதிரி, வெளிப்பக்கம் 1/2 இன்ச் அப்படியே வந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைனை நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதை வளைவாக கீழே இந்த மாதிரி அப்படியே கொண்டு முடிச்சிருக்கிறேன். நெக்குக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தலாம். இது வரைக்கும் அப்படியே 1 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தி அதை அப்படியே கொண்டு அதோட முடிகிற மாதிரி கொண்டு அப்படியே முடிச்சிருக்கிறேன். இந்த லைன் அப்படியே இதில் கொண்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி முடிச்சுட்டு இந்த நெக்கு வளைவு இருக்குது பாருங்கள், இந்த சைட்லேருந்து ஒரு இதழ் வடிவமாக வர்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சி கீழே ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு அந்த லைன் அப்படியே முடிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வெளிப்பக்கம் வரைஞ்ச லைனை அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கீழே வரைக்கும் சேர்ந்த மாதிரி அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இந்த நெக்கு பகுதியிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த இதழ் வடிவமாக அதில் வரைஞ்சது அப்படியே இருக்குது. இப்போ இது பாலி காட்டன் கிளாத். இப்போது சாரியில் இருக்கிற டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள பாலி காட்டன் கிளாத். உள்பக்கம் உள்ள கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். உள்ளுக்குள்ளே பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உள்பக்கம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கேன்வாஸில் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வளைவாக ஒரு லைன் போட்டு இந்த பீஸையும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கும் அந்த சாரியில் இருக்கிற டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொரு கலர் பாலி காட்டன் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறேன். இப்போ இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நம்ம வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டோம். இந்த டிசைனுக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே தைச்சிடலாம். எல்லா பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. வெளிப்பக்கம் கேன்வாஸ் அளவுக்கு கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பீஸ்லேயும் அப்படியே 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். 2 பீஸும் அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதி ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு உள்பக்கம் ஒரு தையல் தைச்சிட்டு நம்ம நெக்கு பகுதியில் தைக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது ஷோல்டர் அளவு மாறாமல் கரெக்டாக உங்களுக்கு 2 பக்கமும் வரும். இப்போ நெக்கு பகுதியில் கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக கீழே வரைக்கும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த பகுதியில் தைச்சிட்டு அப்படியே நீடில் உள்பக்கம் இருக்கும்போது அப்படியே திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் நல்லா உள்பக்கம் வரைக்கும் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா திருப்பி கொடுக்கும். சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே நம்ம வெளிப்பக்கம் திருப்பி எடுக்கலாம். பாருங்கள், இந்த சைடில் வந்து நம்ம தையல் வரைக்கும் கட் பண்ணி விடும்போது தான் இந்த மாதிரி நல்லா திருப்பி கொடுக்கும். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுறலாம். வெளிப்பக்கம் அதை அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து
ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் விழுற மாதிரி நம்ம அதில் தச்சு விட்டுறலாம். தச்சுட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் கிளாத் வந்து ஒன்று போல் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற பீஸுக்கு மேலே அந்த நூல் இலையெல்லாம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஏற்கனவே அதில் தையல் லைன் இருக்குது பாருங்கள், அதில் அப்படியே தைச்சி விட்ருங்க. இந்த சைடு வரைக்கும் இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு வரைக்கும் அப்படியே தைச்சிட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ இதை அப்படியே திருப்பி அந்த நூல் இலையெல்லாம் மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு தைச்சி விட்டுறலாம். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம தைச்சி விட்டுறலாம். இந்த சைடில் அப்படியே கொஞ்சம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் அந்த இதழ் வடிவமாக நம்ம வரைஞ்சோம் பாருங்கள் ஃபஸ்ட்டில், அதே மாதிரி இந்த சைடில் அப்படியே வரைஞ்சி விட்டுருங்க. இது ப்ளூ கலரில் அதே மாதிரி 2ஆக மடித்து பைப்பிங் பண்ணி விட்டுருக்கிறேன். ஒன்று போல் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த நூல் இலையெல்லாம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் மேலே கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். லாஸ்ட்டில் நம்ம தச்சு முடிச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் மடித்து கொடுக்காம அப்படியே திருப்பி விட்டுட்டு தச்சிடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி அந்த நூல் இலையெல்லாம் உள்பக்கம் போகிற மாதிரி தச்சு விட்டுறலாம். தச்சு முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம நெக்கு பகுதி வரைக்கும் அந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது கிராஸ் பீஸ், ஒன் சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ். அதை அப்படியே திருப்பி இந்த சைடில் நெக்கு பகுதியில் அந்த கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. நெக்கோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். இப்போ இதில் இந்த கீழே வரைக்கும் அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே தைச்சிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சைடில் கொஞ்சம் மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. இது இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி இந்த சைடில் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு நம்ம பைப்பிங் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பைப்பிங்கில் தையல் படாமல் வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸுக்கு ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே அந்த கேன்வாஸுக்கு மேலேயே அப்படி ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கிட்டு கொஞ்சமாக கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நல்லா உள்பக்கம் திருப்பி எடுத்தாச்சு. இப்போ இதில் உள்பக்கம் இருக்கிற கேன்வாஸ் வந்து நமக்கு தெரியுது. அந்த பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இது பைப்பிங் பண்ணி விட்டுருக்குறேன். அது அப்படியே 2ஆக மடித்து நீளமாக இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதுக்கு மேலே அந்த கேன்வாஸ் பகுதியில் வைக்கலாம். நம்ம இப்போ அந்த பைப்பிங் பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், இதை அடிப்பக்கமாக கொஞ்சம் மேலே வரைக்கும் தெரிகிற மாதிரி வச்சு இந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கி பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து குயிக்காக பண்ணி முடிக்கிற மாதிரி உள்ள ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் இது அந்த சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.